தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுகம் பகுதியில் மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பாலை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பிரச்சாரம் மேற்கொண்டார். பூக்கடை காவல் நிலையம், அம்மன் கோயில் தெரு, வால்டாக் சாலை, சவுகார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் திறந்த வேன் மூலமாக வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் ஞானசேகரை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஒரு கம்பெனி என்று விமர்சித்தார். திமுகவும் அதிமுகவும் பாஜகவின் கைக்கூலி என்றும் குற்றம் சாட்டினார். கோவை மக்களவைத் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் PR நடராஜனை ஆதரித்து பாப்பநாயக்கன் புதூர் பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலர் டி ராஜா பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மோடி ஆட்சியில் இருப்பதன் நோக்கமே இன்றைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தை அடிப்படையிலான சட்டத்தை கொண்டு வருவதுதான் என்று குறை கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளான பன்னம்பாறை, தாமரைமொழி, நடுவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களை பிரித்து கலவரத்தை ஏற்படுத்தும் இயக்கம் பாஜக என்று குற்றம் சாட்டினார். தாமரை மலர்ந்தால் தமிழகத்தில் நோய் வந்துவிடுமோ என்ற அச்சம் நிலவுவதாக கனிமொழி கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பத்மநாப மங்கலத்தில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தன்னை வெற்றி பெறச் செய்தால் தொகுதி மக்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பதாக வாக்குறுதி அளித்தார். மணிமுத்தாறு அணையிலிருந்து புதிய கால்வாய் அமைக்கப்பட்டு குடிநீர் பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய அரசு எவ்வாறு மக்களை பாதுகாக்கும் என உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக தர்மயுத்தம் நடத்தி பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சரான பின்னர் அதை பற்றி பேசுவதே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். குலசேகரம் சந்திப்பில் வாக்கு சேகரித்த அவர், காங்கிரசும் திமுகவும் ஊழல் செய்ததே தவிர மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று களியக்காவிளை, குழித்துறை, குளச்சல், கருங்கல் பகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் செய்தார். ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி பெரியப்பட்டினம், திருப்புல்லானி, உத்தரவை உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் வெற்றி பெற்றால் கடல் அட்டை மீதான தடையை நீக்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகான் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். வித்தியாசமாக குதிரை வண்டியில் பிரச்சாரம் செய்த அவர், சாலையோரம் இருந்த உணவகத்தில் சாப்பிட்டபடியே வாக்கு சேகரித்தார். கடும் வெயில் காரணமாக தென்னை ஓலையை பிடித்தபடி பிரச்சாரம் செய்தார். மக்களவைத் தேர்தலில் தன்னை வெற்றி பெறச் செய்தால் சொடக்கு போடும் நேரத்தில் பழனி ஈரோடு ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறினார். அரியலூர் மாவட்டம் பழூர், நடுவலூர், சுத்தமல்லி, சாத்தாம்பாடி பகுதிகளில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், விசிக வேட்பாளர் திருமாவளவனுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கூறினார். தேர்தலில் அவர் டெபாசிட் இழப்பது உறுதி என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சி மகேந்திரன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆதரவாக துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பிரச்சாரம் செய்தார்.